ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டான்ஜின்கோ அதாவது தமிழ்நாடு மின் நுகர்வோர் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அஃபீஷியலாக ஒரு நியூஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கட்டும், இல்லை உங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் உங்கள் வீட்டுக்கு மேலே வந்து மின் கம்பிகள் மின் கம்பங்கள் ஏதாவது வந்து தேவையில்லாமல் அன்வான்டாக வந்து ஊண்டிட்டு போயிட்டாங்க, அதனால நாங்கள் வந்து ரொம்ப சிரமப்படுறோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு அதை வேறு இடத்துல மாற்றி வைக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ முறை வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நீங்கள் நேரடியாக உங்கள் ஏஏயோ இல்லை உங்களுடைய இபி ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் கொடுத்துருந்தாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து ஃபில்அப் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. இதை ஃபில்அப் பண்ணி கொடுத்த 1 மந்த்துக்குள்ளேயே உங்களுக்கு சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் வந்து அஃபீஷியலாக அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல்ல இங்கே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலாக வந்து இதில் வந்திருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் நம்ம பார்ப்போம். மின் கம்பிகள் மின் கம்பங்களை மாற்றி அமைக்க இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். மின் கம்பிகள் மின் கம்பங்களை மாற்ற இனி இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என மின் வாரியம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மின்சார வாரியம் மின் நுகர்வோரின் வசதிக்காக பல்வேறு அறிவிப்புகளை வெளியிடப்பட்டு வருகிறது. அதன்படி சமீபத்தில் வாட்ஸ்அப் மூலம் மின் கட்டணம் செலுத்தும் முறையை இப்போ ரீசெண்டாக வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அதை தொடர்ந்து அனைத்து சேவைகளுக்காக புதிய இணையதளம் ஒன்றையும் நுகர்வோரின் வசதிக்காக உருவாக்கி அதனை செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில மின்கம்பிகள் மின் கம்பங்களை அகற்ற வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். எனும் இணையதள முகவரி ஒன்றினை மின் வாரியம் அறிமுகப்படுத்தியுள்ளது. வீட்டின் மேலே செல்லும் மின் கம்பிகள் வீட்டு மனை மற்றும் நிலத்தில் உள்ள மின் கம்பங்களை இடமாற்றம் செய்வதற்காக இந்த இணையதளத்தில் தகவல்கள் அறிவிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதனையடுத்து மின்வாரிய அதிகாரிகள் சம்பந்தப்பட்டவர்களை தொடர்பு கொண்டு அதற்குண்டான பணிகளை ஈடுபடுவார்கள் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதன் மூலம் சிரமமன்றி மின் நுகர்வோர் தங்களது மின் கம்பிகள் மின் கம்பங்கள் மற்றும் பணியை செய்து முடிக்க முடியும் என அவங்க மின்வாரியம் அதிகாரிகள் வந்து தெரியப்படுத்துறாங்க அப்படிங்கிற அஃபீஷியலாக உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இந்த வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல மேலே வந்து அப்ளை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஷிஃப்டிங் ஆஃப் மீட்டர் லைன்ஸ் அண்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட் ஆஃப் பப்ளிக் அண்ட் நான் பப்ளிக்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து மீட்டர் ஷிஃப்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஷிஃப்ட் பண்ணலாம். இல்லை வந்து உங்களுடைய போஸ்ட் லைனே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. நான் கவர்மெண்ட்னா வந்து நான் கவர்மெண்ட், இல்லை கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்குள்ள வந்து இருக்கு அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல நான் கவர்மெண்ட்டுக்கு கீழே இந்த இடத்துல ஷிஃப்ட் ஆஃப் லைன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் சொல்லி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா டேரக்டா உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் மெயில் ஐடி கேட்கும். இதுல ரெண்டுமே கொடுத்து ஓடிபி அப்படிங்கிற வெரிஃபை பண்ணுங்க. ஜஸ்ட் வந்து உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு தான். உங்ககிட்ட இருக்கக்கூடிய கையில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் கொடுத்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உள்ள வந்து என்ட்ரி ஆகுங்க. ஓகே, இப்போ அப்ளிகேஷனுக்குள்ள வந்துட்டோம். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, பொது விபரம் அப்படின்னு சொல்லிட்டு இடமாற்றம் கோரும் மின் பொருள்களின் மின்னழுத்த தன்மை என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்க வந்து ஷிஃப்ட் ஆஃப் எல்டிஏ இல்லை ஹெச்டிஏன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்க இதுல எதுவா இருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எல்டி அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, மாற்றப்பட வேண்டிய மின் பொருட்கள் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. இதுல நீங்க எதை வந்து மாற்ற போறீங்க அப்படிங்கிற கேட்கறாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் வந்து சேஞ்ச் பண்ணணும், உங்க வீட்டு பக்கத்துல இருக்கு, அது எங்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு ப்ராப்ளத்தை உண்டு பண்ணுது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க டிரான்ஸ்ஃபார்மர் கிளிக் பண்ணலாம். இல்லை லைன்ஸ் உங்களுக்கு வந்து லைன் போகிறோம். ஏன்னா சில பேர் வீட்டுக்கு மேலேயே வந்து என்ன ஆகும் அப்படின்னா லைன் போகும். அந்த லைனில் வந்து ஒரு பிவிசி பைப் உள்ள வந்து கனெக்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. அதை சின்ன பிள்ளைங்க வந்து தொற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அந்த மாதிரி மரத்துக்குள்ள இடையில ஏதாவது போகுது அப்படின்னா நீங்கள் லைன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இல்லை போல்ஸ், அந்த போஸ்ட் மரம் ஒன்று இருப்பாங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போல்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. பில்லர் பாக்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனையுமே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இதில் உங்களுக்கு எது தேவையோ அதை கொடுங்க. ரெண்டுமே டிக் பண்ண போறீங்க அப்படின்னாலும் ரெண்டுமே நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கலாம். லைன்ஸும் போல்ஸும் சேர்ந்து உங்களுக்கு வந்து டிக் பண்ணணும், அதை ரெண்டையும் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது ரெண்டையும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, கிளிக் பண்ணிட்டு எந்த இடத்துல நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடமாற்றம் கோரும் பணியின் விவரம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கேட்குறாங்க. அதை நீங்கள் வந்து ஒரு கேரக்டர்ஸ்ல நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இதில் தமிழ்லேயே வந்து டைப் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மாவட்டத்தின் பெயர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய மாவட்டம் எதுவோ அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணுங்க. தாலுகா, அந்த நீங்க சேஞ்ச் பண்ண போற அந்த லொகேஷன் பண்ண தாலுகா என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க, அதையும் செலக்ட் பண்ணுங்க. உங்களுடைய டவுன்ஷிப் நீங்க வந்து எந்த இடத்துல வந்து சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா செலக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஏரியா பிரிவுன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. இதை நீங்க செலக்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஏரியா அப்படிங்கிற காமிக்கும். நீங்க அதையே என்ன பண்ணலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம்.
செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல விண்ணப்பதாரருடைய டீடைல்ஸ் வந்து கேட்பாங்க. அதாவது உங்களுடைய டீடைல் வந்து கேட்பாங்க. அப்ளிகண்டோடைய பேரு, அவங்களுடைய அட்ரஸ், அவங்களுடைய தொடர்பு முகவரி அப்படிங்கறத கேட்பாங்க. இதெல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் அப்லோட் ஃபைல்ஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் லொகேஷன் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க அதை கொடுக்கணும். ஏன்னா அவங்க கரெக்டா வந்து உள்ள வர்ற என்ட்ரி ஆகிறதுக்காக கேட்பாங்க. ஸ்கெட்ச் ஏதாச்சும் வச்சிருந்தீங்கன்னா அதை கொடுங்க. இல்லைன்னா நீங்க ஆன்லைன்லேயே கூட இந்த FNB டவுன்லோட் பண்ணி கூட இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். லொகேஷனுக்காக கேட்குறாங்க, அதை நீங்க கொடுங்க. அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. இது வந்து கம்பல்சரி கிடையாது. 3 MPக்குள்ள நீங்க கன்வெர்ட் பண்ணி விடுங்க. அப்புறம் அண்டர்டேக்கிங் ஃபார்ம் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க அதை இந்த இடத்துல என்ன பண்ணுங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணி நீங்க நான் ஜெர்ஜலியல் ஸ்டாம்ப் பேப்பர்ல நீங்க வந்து ₹80 ஸ்டாம்ப் பேப்பர்ல அதில் அட்டாச் பண்ணி நீங்க வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற சொல்றாங்க. இதெல்லாமே ஃபில்அப் பண்ணி இந்த இடத்துல சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தாலே போதுமானது. உங்களுடைய ரிக்வெஸ்ட் அப்படிங்கிறது வந்து உங்க சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய EB ஆஃபீஸ் போகும். அவங்க ஏஇ பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சம்மந்தப்பட்ட ஆளை வந்து அனுப்புவாங்க. உங்களுக்கு கால் பண்ணி தெரிவிப்பாங்க. இந்த மாதிரி நீங்க ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கீங்க, எந்த இடம் அப்படிங்கிற எல்லாமே விசாரிச்சுட்டு உங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. இதான் வந்து ஒரு லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ். வேற ஏதாவது உங்களுக்கு இது சம்பந்தமா டவுட்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் தெரியப்படுத்துங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.